ஹாய் டிஎன்பிசி ட்ரீமர்ஸ். நம்ம தமிழ் ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் நெக்ஸ்ட் கொஸ்டின், புல்வாய், நவ்வி, உலை ஆகியவற்றின் பெண்ணை குறிக்கும் சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வாசித்தோன்னே நவ்வினா நம்மளுக்கு மான் தெரியும். நவ்வினா மான். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு பிணை தான் ஆன்சர் வரும். இப்போ நாகுனா என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பசு, எருமை, இதோட இது வரும். அழகுனா பெண் மயில். பெட்டைனா மகளிர். ஸோ நிறையா நம்ம தமிழ் மீனிங் வேர்ட்ஸ் நம்ம நிறையா ரீட் பண்ண இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின், அடவி என்ற சொல்லின் பொருள் கேட்டிருக்காங்க. ஸோ அடவினா நம்மளுக்கு காடுன்னு தெரியும். ஆறுனா நதி, ஓடை ஈஸியானதான். பக்கம்னா தாள், நூல் அந்த மாதிரி வரும். நிலம்னா அதுக்கு நிறையா இது இருக்குது. செரு அப்படின்னு சொல்கிறாங்க. தரிசு, நன்சை, புன்சை இந்த மாதிரி நிறைய மீனிங் இருக்குது. இதே இது காடுக்கும் பார்த்திங்கன்னா கான், கடம், கானகம், வனம், அரண், புறவு, ஆரண்யம் அந்த மாதிரி காடுக்கே நம்மளுக்கு நிறைய வேர்ட்ஸ் இருக்குது பொருள். ஸோ அப்போ நிறையா ரீட் பண்ண இதுக்குரிய ஆன்சரை நம்ம இது பண்ணலாம். அடுத்த கொஸ்டின், பரியது கூர்ங்கோட்டதாயினும் யானை வெறுவும் புளித்தா கூறின். இக்குறள் பாவில் மிகுதி என்னும் சொல் உணர்த்தும் பொருளை கேட்டிருக்காங்க. ஸோ இதில் மிகுதி அப்படிங்கிறது வந்து கூர். திருக்குறளோட விளக்கம் நம்மளுக்கு தெரிஞ்சு அதோட மீனிங் பார்த்தா மட்டும்தான் இதுக்கெலாம் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின், மருவு ஈஸியானதான். உதகை, உதயனா உதக மண்டலம். அடுத்த கொஸ்டின், மனிதன் மொழியின் வளர்ச்சி கண்டு அது எவ்வளவு அருமையான கருவி என்பதை உணர்ந்தான். ஸோ அது எந்தெந்த இடத்துல வரும் அப்படின்னு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். உயிரெழுத்து, உயிர்மை எழுத்து. உயிரெழுத்துனா நம்மளுக்கு அந்த 12 எழுத்து வருதுல்ல, அதில் வர்றது எல்லாத்துக்குமே அக்துன்னு வரும். ஸோ அப்போ இதில் ஏங்கிறது நம்மளுக்கு உயிர் எழுத்து. ஸோ அப்போ அக்துங்கிறது வரும். உயிர்மை எழுத்தில் வர்றது எல்லாத்துக்குமே அது அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த பேசிக் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாலே நம்ம இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின், இவனுக்கு வீடு 1 அல்லது 2 கன்ஜக்ஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்கள்ல. ஸோ இதில் ரீட் பண்ணி அதுக்கு எது மேட்ச் ஆகும்னு பார்த்தா போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின், நாற்றிசையும் செல்லாத நாடில்லை. ஒரு பழமொழி 400 கொடுத்துருக்காங்க. அந்த பாடலை வச்சுட்டு இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இடம்பெற்ற இன எழுத்தும் கேட்டிருக்காங்க. ஸோ இன எழுத்துனா நம்மளுக்கு இக்குக்கு இங்கு அந்த மாதிரி 6 பேர் இருக்குது. ஸோ அந்த 6 பேரையும் நம்ம பார்த்துட்டு அதில் ஒரு என்ட்ரை வந்து வேண்டுவது வரும். இன்னுக்கு வந்து இட்டு. ஸோ இதை டூவை பிரித்தோன்னா இட்டுன்னு சொல்லி வருமா. ஸோ அதான் இதோட ஆன்சர் வரும். இன எழுத்துக்கள்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோன்னா இதுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின், சுட்டெழுத்துக்களை இடச்சுட்டுக்கள் என்றும் குறிக்கலாம். காரணம் அகம், புறம் என சுட்டெழுத்துக்கள் நிற்கும் இடத்தை பொறுத்து பெயர் குறிப்பிடப்படுகின்றது. ஸோ இதுக்கு வந்து ரெண்டுமே ஆன்சர், கூற்றும் காரணமும் சரிதான். சுட்டெழுத்துக்களை இடச்சுட்டுக்கள்னு சொல்லுவாங்க. அதில் அகச்சுட்டு இருக்குது, புறச்சுட்டு இருக்குது, அண்மை சுட்டு இருக்குது, சேமை சுட்டு இருக்குது. ஸோ அதோட இடத்தை பொறுத்து வர்றதை அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் இது முந்திலாம் நம்ம எக்ஸாம்பிள் மட்டும்தான் கேட்டுகிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த டீட்டெயில்டு கொஷின்ஸும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ புக்கில் உள்ள ஒவ்வொரு லைனும் நம்ம ரீட் பண்ணி மெமரைஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா இன்டெப்த்தாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ புக்ஸை நல்லா ரீட் பண்ணுங்கள். அவுட் சோர்ஸ் புக்கில் உள்ள கண்டென்ட்டை சால்வ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப்.